ஒரு ட்ராமா சர்ஜனோட வாழ்க்கையில் ஒரு நாள் திடீர்னு நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டை போன் நம்ம இல்லை, ஃபீமர் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீமோடைனமிக்ஸ் அப்படின்னா வணக்கம், நான் தான் டாக்டர் விக்னேஷ்குமார், உங்களோட ட்ராமா சர்ஜன் அட் பீவல் ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி. ஒரு ட்ராமா சர்ஜனோட வாழ்க்கையில் ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனஸ்டாக சொல்லணும்னா 2 நாட்கள் ஒரே மாதிரி இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு நாள் திடீர்னு நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால் எமர்ஜென்சிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நாள் சிடி ஸ்கேனில் வந்து ரேடியாலஜிஸ்ட் கூட வந்து ரிப்போர்ட்ஸ் படிக்கிற நேரங்கள் இருக்குது. திடீர்னு அதே மாதிரி ஃபோன் கால் இல்லை எமர்ஜென்சி ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து தேவை அப்படின்றது ஃபோன் கால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு ஒரு நாட்கள் வந்துட்டு கரெக்டாக இதுதான் செட் பேட்டர்ன், ஒரு ஷெட்யூல் அப்படின்ற சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். காலையில் 6 மணிக்கு எழுந்தோம், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தோம் அப்படின்றது என்றைக்குமே நடந்ததே கிடையாது. மோஸ்ட் நைட்ஸ் ஹாஸ்பிட்டல்லே தூங்கி, ஹாஸ்பிட்டல்லே எழுந்திரிச்சு, ஹாஸ்பிட்டல்லே ப்ரஷ் பண்ணிவிட்டு, அடுத்த நாள் சாயங்காலம் ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கு போய் சேர்றது தான் ஆஃபன் கதையாக இருக்கும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜாரிட்டி ஆஃப் த ட்ராமா வந்து ஆக்சிடென்ட்ஸ் தான். இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து யார்கிட்டையும் சொல்லிட்டு வர்றது கிடையாது. இது வந்து திடீர்னு எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து உடனே சிகிச்சை கொடுக்கக்கூடியது தான் வந்து ஒரு ட்ராமா சர்ஜன் அல்லது ஒரு ட்ராமா சர்ஜரி டிபார்ட்மெண்ட். ஸோ இது ஒரு தனி ஆளாக வந்து 24/7 பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம், அது முடியாத விஷயம், இது ஒரு ஹியூமன்லி நாட் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு கலெக்டிவ் டீமாக வந்து செய்ய வேண்டிய விஷயம். கடந்த 1 வருஷமாக நாங்கள் பீவல் ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ராமா சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் 3500 ட்ராமா பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லி மோர் தென் 400 ஆப்ரேஷன்ஸ் இல்லை அறுவை சிகிச்சை வந்து நாங்கள் இது வந்து பண்ணியிருக்கோம். ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டோம் அப்படின்றது சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீலிங். அப்படி ஒருத்தர் ரீசெண்டாக ஆப்ரேட் பண்ண ஒரு பேஷண்ட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த பேஷண்ட் வரும்போது ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸே இல்லாமல், மேசிவ் பிளட் லாஸ், ஹார்ட் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக, பிபி வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவில் இருந்த ஒரு பேஷண்ட்டு. இந்த பேஷண்ட்டை வந்து உடனே உள்காயங்கள் இருக்குது அப்படின்றதுனா, வயிற்றில் அடிபட்டுருக்குது அப்படின்ட்டு உடனே வந்து அவசர சிகிச்சைக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்துட்டு கால்லையும் அடிபட்டுருந்துச்சு. நம்ம டை போன் நம்ம இல்லை, ஃபீமர் போன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஃபீமர் போனும் உடஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து there were 2 teams that were operating. நாங்கள் 2 டீமாக வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ட்ராமா சர்ஜனாக நான் வந்துட்டு ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்க ஆப்ரேஷன் அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நானும் என்னோட அசிஸ்டண்ட்டும் ஒரு டீமாகவும், என்னோட கலீக் டாக்டர் ஷாம் வந்துட்டு அந்த எலும்பு முறிவு, அந்த டை போன் இல்லை ஃபீமர் உடஞ்சிருந்ததுக்கு வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டீமாகவும் இந்த இதில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இது மட்டும் இந்த 2 டீம் ஆப்ரேட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் தவிர, ஒரு 3வது டீம் வந்து அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர் அப்படின்ற ஒரு டீம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற டீம். அவங்க தான் வந்து பேஷண்ட்டோட ஹீமோடைனமிக்ஸ் அப்படின்னா அவங்க ரத்த ஓட்டம், அவங்களோட ஹார்ட் ரேட், அவங்களோட பல்ஸ் ரேட், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண, அவங்களுக்கு பிளட் கொடுக்குறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு டீம் தான் நம்மளோட அனஸ்தீசியா அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டீம். ஸோ அவங்க டீமும் சேர்ந்து இந்த பேஷண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 days afterwards he walked out of the hospital. It was very, it was a success story for us. We were very happy about one such story. But இதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருந்ததுக்கு அப்புறமும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, at the end of the day ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுவுமே கிடைக்காதுங்க. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் பீயிங் அ ட்ராமா சர்ஜன். அண்ட் இஃப் ஐ ஹேட் one more life to do it, and I would do it gladly.